கவிதைகளை எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்களில் ஒருவரான ஹசேன் ஷேக் அவர்கள் தொகுத்து இன்று வெளியிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவரில் ஒருவருமான அபூபக்கர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு வெளியிட்டிருக்கிறோம். இன்று மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் வெளிநாடுகளால் அச்சுறுத்தல் இருக்கும், இப்பொழுது உள்நாட்டிலே அச்சுறுத்தல் இருக்கிறது. எந்த மொழியை திணிக்க வேண்டும், எந்த உணவை உண்ண வேண்டும், எந்த உடையை அணிய வேண்டும், வாய்ப்பூட்டு சட்டம் அரசியல் தலைவர்களுக்கு, இப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் நம்முடைய கல்லிடை கவிஞர் ஷேக் பீர் அவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். சமூக நல்லிணக்கம், இந்த தேசத்தின் இறையாண்மை, இதையெல்லாம் பாதுகாக்க ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை அந்நியப்படுத்தியும் புறக்கணித்தும் அவமானப்படுத்தியும் வருகிறது ஒன்றிய அரசு. இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு வருடத்திற்கு 1,30,000 கோடிக்கு மேல் ஜிஎஸ்டி வரியை தமிழ்நாட்டு மக்கள் செலுத்துகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள், வாழ்வாதாரம் ஒன்றிய அரசால் மறுக்கப்படுகிறது. இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. உடனடியாக தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை அவர்கள் அளிக்க வேண்டும். அவர்கள் வீட்டு பணத்தை நாங்கள் கேட்கவில்லை, எங்களுடைய வரி பணத்தை எங்களுடைய பங்களிப்பை தாருங்கள் என்று கேட்கிறோம். ஆனால் நாங்கள் விதிக்கின்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டால்தான், உட்பட்டால்தான் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுப்போம் என்றால் இது எவ்வளவு பெரிய அராஜகம் என்பதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று கூட நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற செயலாக ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரியாரை இழிவுபடுத்தி ஒன்றிய அமைச்சரே பேசுகிறார். இங்கிருக்கின்ற சில அவர்கள் சார்ந்த இயக்கங்களை வைத்து பெரியாரை அவமதிக்கிறார்கள். இதுவரை தமிழ்நாட்டின் பாஜக அன்சிவிலைசேஷன், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லிய வார்த்தைக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? பாஜக தலைவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள்? இது தமிழ்நாட்டில் அரசியல் செய்யும் கட்சிதானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏற்படுத்திய கட்சிதானே தமிழ்நாடு பாஜக. ஏன் ஒன்றிய அரசு அன்சிவிலைசேஷன், நாகரிகமற்றவர்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை? என்ன பயம், என்ன அச்சம் பாஜக தலைவர்களுக்கு? தைரியமாக ஒன்று தர்மேந்திர பிரதான் சொன்னது சரி என்று சொல்லுங்கள், இல்லை அவர் சொன்னது தவறு என்று சொல்லுங்கள். ஏன் துணிச்சலற்ற தலைவர்களாக இருக்கிறார்கள், நேர்மையற்ற தலைவர்களாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத தலைவர்களாக இருக்கிறார்கள்? ஆகவே இது பாஜக தலைவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் பேசியது சரியா தவறா? ஏன் பகிரங்கமாக தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை? இதுதான் எங்களுடைய கேள்வி. நாகரிகத்தை பற்றி அவங்க தமிழ்நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. உலக நாகரிகத்துக்கு புகழ்பெற்ற நாடு தமிழ்நாடு. உலகத்தில் நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டிட கலை வடிவமைப்பு, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், இலக்கணம் இதையெல்லாம் உலகுக்கு பறைசாற்றியவர்கள் தான் தமிழர்கள். இதையெல்லாம் மறந்துவிடக்கூடாதவர்கள்.
தேர்தல் முறையே குடவோலை முறையை உத்திரமேரூர் கல்வெட்டு காட்டுகிறது என்றால் உலகத்தில் முதல் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எப்படி தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். இதையெல்லாம் நிர்மலா சீதாராமன், தர்மேந்திர பிரதான் போன்ற ஒன்றிய அமைச்சர்கள் படிக்க வேண்டும். நாகரிகம் எங்கிருந்து புறப்பட்டது, நாகரிகம் எங்கிருந்து சொல்லப்பட்டது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா, மொகஞ்சதாரா என்ற வரலாற்றை மாற்றி, அப்படி இல்லை தமிழ்நாட்டில் அந்த நாகரிகம் புறப்பட்டு இருக்கிறது. கீழடி ஆகட்டும், தாமிரபரணி பெருணை ஆகட்டும், ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், தமிழ்நாட்டில் வடக்கு பட்டாகட்டும், இங்கிருந்து தான் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் என்ற சொல் உருவானது என்பதை ஒன்றிய அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மறுபடியும் ஒரு லெட்டரை குறிப்பிட்டு இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு, நேற்று வெளியிட்டிருக்காரு. அதுல ஏற்கனவே PMC திட்டத்துக்கு தமிழக முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க மார்ச் மாசம் அனுப்பிய அந்த லெட்டரை மேற்கொண்டு காட்டி திரும்ப ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நாங்க மறுத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒப்புதல் கொடுத்திருந்தா வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, பொதுமக்கள் கிட்ட அதை வெளிப்படுத்த சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அன்பு முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க, அது மாதிரி இல்ல, நாங்க ஒப்புதல் அளிக்கவில்லைன்றாங்க. பொய்யும் பித்தலாட்டம் செய்வதுதான் அவருடைய வேலை. உண்மை பேச தெரியாதவர்கள். யாருக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க. இப்ப நாங்க ஃபைட் பண்றோம்னா தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் பயன்படுத்திட்டு இருக்கோம், ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க யாருக்காக ஃபைட் பண்றாங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. நீங்க ஃபைட் ஃபார் whom? இவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும், நான் என்ன சாப்பிடணும்னு சொல்றத நீங்க சாப்பிடணுன்றதுக்காக ஃபைட் பண்றாங்க. நான் என்ன கல்வியை நீங்கள் கற்பிக்கணும்னு சொல்றதுக்காக இவங்க ஃபைட் பண்றாங்க. நான் என்ன உடையை உங்க குழந்தைகள் அணியணும் தமிழ்நாட்டில்ன்றதுக்காக ஃபைட் பண்றாங்க. நாங்க எதுக்காக ஃபைட் பண்றோம்னா, எங்க குழந்தைகள் என்ன உடையை அணிய வேண்டும் அவங்க தீர்மானிப்பாங்கன்னு ஃபைட் பண்றோம். எங்க குழந்தைகள், எங்க பெரியவர்கள் என்ன உணவை உண்ணணும்ன்றத அவர்கள் தீர்மானிப்பார்கள், நாங்க ஃபைட் பண்றோம். என்ன படிக்கணும் விருப்ப பாடம், பிரெஞ்சியா, ஜெர்மனியா, இந்தியா, அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க, நாங்க ஃபைட் பண்றோம். இவங்க எதுக்காக ஃபைட் பண்றாங்க? திணிப்பு, அராஜகம், அவமானம், தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் சொல்வர்களுக்காக ஃபைட் பண்றாங்க. இதான் ரெண்டு பேரும் ஃபைட் பண்றதுக்குள்ள வித்தியாசம். இஸ்லாமியர்கள் இல்லாம இந்தியா இல்ல அப்படின்றது புத்தகத்தை வெளிப்படுத்தும் எல்லாமே பேசுறாங்க. ஆனா மகாராஷ்டிரா மாநில அரசு இந்துக்கு நடத்தக்கூடிய ஆட்டிறைச்சி கடைக்கு மல்கர் என்ற புதிய சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு பிரிவினையை உருவாக்குற வகையில ஒரு அந்த சான்றிதழ். பாஜக RSS என்றாலே பிரிவினை தான். அவர்களுக்கு நல்லிணக்கத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. மத சார்பின்மைக்கு அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. மத நல்லிணக்கத்துக்கு அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த தேசத்துல ஏதாவது ஒரு கட்சி, உத்தரப்பிரதேசம் 420 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, 420 வேட்பாளரை பாஜக நிக்க வச்சது. அங்க யாராவது ஒரு இஸ்லாமியர், யாராவது ஒரு கிறிஸ்தவர் நிறுத்திருக்காங்களா? அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன நடைமுறைப்படுத்தணும் துடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த தேசத்தை பிளவுபடுத்தணும், இந்த நாட்டில் நிம்மதியின்மையை ஏற்படுத்தணும், அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒருபோதும் இந்திய மக்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாமே ஏது இந்தியா? 1930 வட்டமேசை மாநாட்டில் இந்தியா சார்பா பேசுனது யாரு? 1931-32 வட்டமேசை மாநாட்டில் பிரிட்டிஷாரோட பேசுனது யாரு? இஸ்லாமியர்கள் எல்லாமே பேச்சுவார்த்தை நடந்துச்சா? இஸ்லாமியர்கள் எல்லாமே இந்த நாடு விடுதலை அடைஞ்சதா? வரலாறு தெரியாது. ஒரு 40 வருஷம் ஆகுது அவங்க கட்சி ஆரம்பிச்சு, அவங்க எல்லாம் வரலாறு தெரியும். எதுக்காக ஆரம்பிச்சாங்க? இந்த தேசத்தை பிளவுபடுத்தணும், பிரிட்டிஷ்காரர்களுக்கு சாதகமா இருக்கணும், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும். இந்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த காட்டி கொடுத்தவரோட வாரிசு பேசுறதுக்கும், இந்த தேசத்திற்காக உயிரை கொடுத்த சொத்துக்களை இழந்த தியாகிகளுடைய இந்த குழந்தைகள் நாங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்ல, தமிழ்நாட்டையே சொல்றாங்க.
தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர் போராடுவார். தமிழ்நாட்டை நல்லா விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாரும் அதுக்கு போராட மாட்டாங்க. சூடு, சுரண, ஈனம், மானம், ரோசம் எல்லாம் தமிழர்களுக்கு உண்டு. அந்த வெளிப்பாடு தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க. ரைட், தேங்க்யூ.